உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தானே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக அல்ல. சரியான மனிதர்களுடன் நிகழ்த்துகிற உரையாடல் விலை மதிப்பெற்றது. தேன் தடவுகிற வார்த்தைகளை விட உண்மையை தடவி வைக்கிற வார்த்தைகள் சிறந்தவை என்பதை புரிந்து. சண்டை போட்டவர்கள் யாரும் வரலாற்றில் நன்றாக வாழ்ந்தாய் சரித்திரமில்லை. 75 வயசானதுக்கு அப்புறம் என் கொண்டாட்டி சமைச்சாலாம் துண்ணுவேன். ஆனா ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இறுக்கத்தோடயே வாழ்ந்து வாழ்ந்து இப்படி இருந்தாதான் குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழ தவறி அடிச்சு உடைச்சா பாருங்க, மூணே வரி செருப்புகள் அடிச்ச மாதிரி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இப்ப அண்ணன் வந்து நான் சொன்னல, பணம் இருந்தாதான் ரசிக்க முடியுங்கிற அவல நிலைக்கு மனுஷன் வந்துட்டான்னு சொன்ன உடனே அதுல ஒரு 4 நல்லா கைத்தட்ட வந்தேன். எல்லா மேடையிலும் இதை சொல்றேன், நல்லா கைத்தட்ட வந்தாங்க. பக்கத்துல பின்னால டிக்கெட்லாம் சைலண்டா. அவர் மட்டும்தான் சத்தமா கை தட்டிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அந்த கருத்து அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் உணர்வுகளை சுத்தி யார் இருந்தாலும் கவலைப்படுத்தாம வெளிப்படுத்த கத்துக்கோங்க. அழணுமா அழணும், சிரிக்கணுமா சிரிக்கணும், கை தட்டணுமா கை தட்டணும், உணர்ச்சி வசப்படணுமா உணர்ச்சி வசப்படணும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்த இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தானே தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக அல்ல. நம்ம பிரச்சனையே அதான். நம்மளுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். நம்ம ஊர்ல எல்லாமே யாராவது ஒருத்தர் 2 பேர் கை நல்லா ஒரு 10 பேர் கை தட்டிட்டாங்கன்னா 1000 பேர் கை தட்டுவாங்க. என்னன்னே தெரியாது. கை தட்டிட்டு என்ன சொன்னாப்ல, ஒரு பையன் எங்க வாசல்ல செல்ஃபி எடுத்துட்டு நீங்க யாருன்னு கேட்டான். கார்ல இருந்து இறங்கல ஓ கத்துருச்சு. காலேஜ் பொண்ணுங்கள்லாம் எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு போனோட ஒரு குட்டி பையன் மட்டும் ஓடி வந்து நீ யாரும் கீழே போனீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் சொல்ல. இன்னொரு அம்மா சொல்லிச்சு ஒரு புத்தக திருவிழாவில், நல்லா பேசுற டிவில எல்லாம் வரலாம். அதுதான் பேசி முடிச்சுட்டு நீ இறங்குற ஒரு ஐயா கேட்கிறார், முடிச்சுட்ட போல அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பண்ண, எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன். வந்து உக்காந்துட்டீல. அப்ப அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படிலாம் இருக்கும் ரசிப்பு. ஆனா ஒரு 9 மணி 10 நிமிடங்களை நெருங்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். எங்களுக்கு இதுதான் வேலை. நாளை உங்களுக்கு வேலை இருக்கிறது. எல்லா வேலைகளுக்கு நடுவும் புத்தகம் பார்க்கவும், புத்தகம் பற்றி பேசுவதை கேட்கவும், நல்ல தமிழை கேட்கவும் வந்திருக்கிற இந்த கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்த்தி வணங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். அருமையான வாசகம் இருக்கு. சரியான மனிதர்களுடன் நிகழ்த்துகிற உரையாடல் விலை மதிப்பெற்றது. சரியான மனிதர்களுடன் நிகழ்த்துகிற உரையாடல் விலை மதிப்பெற்றது. ஒரு கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் பேசுறப்ப, இல்ல டால்ஸ்டாயும் மகாத்மா காந்தியடிகளும் பேசுறது எப்படி விலை மதிப்பெற்றது, எப்படி வரலாற்றுல பதிஞ்சது? ஏன்னா அந்த உரையாடல் சரியான மனிதரோட ஒரு சரியான மனிதர் பேசுறார். அது விலை மதிப்பெற்றதா மாறுது. நாம எப்படி பேசுறோம் நமக்கு தெரியும். ஒன்னும் இல்லை, ஒருத்தட்ட சோகமா இருந்தாரு. ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். அவ்வளோ பிரச்சனை சார், தாங்க முடியல, தூக்கு மாட்டிக்கலாமான்னு அவ்வளோ பிரச்சனை. அவ்வளோ சார் எல்லாம் சரியாயிருங்க. அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, என் லெவல்கே இப்படின்னா உங்களுக்குலாம் பயங்கரமா இருக்குமே. சரவணங்க சிரிக்கிறீங்க, எங்க கஷ்டம் எனக்கு. ஏண்டா நீ ஏன் டல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு நான் தூக்குல தொங்கணுமாங்கிறேன். அவன் அடுத்தடுத்து போறான். எப்படி நீங்க பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு மாதிரி மென்டல் ஆயிட மாட்டீங்க? போயிட்டு நிற்பாட்டுறாங்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. அவனை நல்லா இருக்கியான்னு கேட்க போய் நான் நல்லா இல்லாம போயிடுவேன். வார்த்தைகள் பயன்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வார்த்தைகள் பயன்படுத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேன் தடவுகிற வார்த்தைகளை விட உண்மையை தடவி வைக்கிற வார்த்தைகள் சிறந்தவை என்பதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நான் சொன்னேன் டைம் ஆயிடுச்சு ஞாபகப்படுத்தணும்னு கிளம்பிட்டாங்க. நான் பாட்டு சொல்லாம இருந்திருக்கலாம். அந்த பிள்ளைக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அப்பா டைம் ஆச்சு 9:10 ஆயிடுச்சா அண்ணன் சொல்லிட்டாருன்னு கிளம்புறேன். ஆனா அந்த குடும்பம் ஒரு டீசென்டான குடும்பம். முதல்ல புருஷன் போனாரு, அப்புறம் புள்ள, அப்புறம் மனைவி. அந்த ஜெனியூனிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த குடும்பத்தை. சில குடும்பத்தில் மொத்தமாக கிளம்பி போயிடுவாங்க, பக்குன்னு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அது நல்லா. இன்னொன்று அந்த அக்காட்ட பிடிச்சது என்னன்னா, நான் கிளம்புறேன் நீ வந்து உட்காருன்னு ஒருத்தர் உட்கார வச்சிருச்சு மியூசிக் சேர்ல. வெரி குட். இப்படி இருங்க பெரம்பலூர், இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக மனசா காயப்படுத்தாம நீங்க மட்டும் தனித்தனியாக காயப்படுத்துறது பிடிச்சிருக்கு. இங்க எல்லாமே டைமிங் தான் வாழ்க்கையில, கரெக்டா இல்லையா? எல்லாமே டைமிங் தானே. பிறந்தா என்ன கேட்பான்? பிறந்தோன்னு எத்தனை மணிக்கு குழந்தை பிறந்தது டைம். அதே குழந்தை நல்லா வாழ்ந்து ஸ்வைன். இப்ப என்ன கேட்பான்? எத்தனை மணிக்கு குழந்தை இறந்ததுன்னு கேட்க மாட்டான். எப்ப செத்தாப்ல பாடி எப்ப எடுப்பீங்க? சில பேர் அங்கேயும் கேட்பான், சாப்பாடு இருக்குல்ல. பாரதி சொன்ன சாப்பாடு இருக்குல்ல அப்படின்னு. காப்பியே தரல அதனால கேட்டேன். அவன் செத்துருவான் போல இருக்கு சாப்பிடல. 2 இளவா ஆயிடக்கூடாதுன்ட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு என்ன எல்லாமே டைமிங். பிறந்தா எத்தனை மணிக்கு பிறந்த அம்மா, செத்தா எத்தனை மணிக்கு செத்த அம்மா. இவ்வளவுதான் வாழ்க்கையே. பிறந்தார் மறைந்தார் 2 வார்த்தைக்குள்ள வாழ்க்கையை அடைக்கிறான். ஆனா அதுக்குள்ளதான் இவ்வளவு ஆட்டமும், அதுக்குள்ளதான் இவ்வளவு ஆட்டம். நான் யார் தெரியுமா? இப்ப நான் யார் தெரியுமாங்கிறது பெரியவங்க எல்லாம் கேட்டா பரவாயில்ல. ஸ்கூல் பசங்க சண்டை போடுறப்பே பேசிக்கிறானுங்க. ஒரு 5வது படிக்கிற பையன் 4வது படிக்கிற பையனோட சண்டை. அவன் சொல்றான், எங்க ஏரியாவுக்கு வந்தேன்னா வேற லெவல் ஆயிடும். இவன் சொல்றான், நானும் அதே ஏரியா தான், நீ வா. இப்படிதான் பேசிக்கிறாங்களே. சண்டை போடுறது, அதுவும் சத்தமா சண்டை போடுறது ஒரு பெருமைன்னு நினைச்சுக்கிறான். நான் ஒன்னே ஒன்று நினைக்கவா, சண்டை போட்டவர்கள் யாரும் வரலாற்றில் நன்றாக வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை. சமாதானப்படுத்தியவர்கள் தான் வரலாற்று நாயகர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். அன்புதானே. என்ன தலைப்புன்னு கேட்டோன்னே நான் சொன்னது, தம்பி வெங்கடேஷ் கேட்டோன்னு நான் சொன்னேன், திறந்தே கிடக்குது கதவு. திறந்தே கிடக்குது கதவு. நீங்க அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஹோட்டல்ல. இந்த தலைப்பை கொடுத்துட்டோம், எப்படி அணுகலாம்? வாழ்க்கையில வயசு ஏற ஏற முதிர்ச்சி வந்துடணும். புரியுதுல? சில பேருக்கு வரவே வராது. அதனாலதான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன், முதுமை என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. முதுமை என்பது வேறு, முதிர்ச்சி என்பது வேறு. எது முதுமை? வயசாயிட்டே போறது. எது முதிர்ச்சி? அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு விருதுநகர்ல பரோட்டா கடையில வேலை பார்த்துக்கிட்டே 12th 95% எடுத்து அம்மா அப்பாக்கான காசையும் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கிறான்ல, அது முதிர்ச்சி. காலையில வீடு வீடா பெரம்பலூர்ல பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் காலேஜ் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி வேலைக்கு போறான்ல, அது முதிர்ச்சி. எது முதிர்ச்சி இல்ல? 75 வயசானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி சமைச்சாதான் துண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வீராப்பா உட்கார்ந்து இருக்கார்ல, அது பேரு அயற்சி. பாவம். இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஒரு இறுக்கமா இருந்து வாழ்க்கைய வாழாமையே போயிடுறாங்களோட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. என்னைக்குமே ஒரு ஆண் பார்வையில வாழ்க்கையை பார்த்தா பாவம் தான். அவனுக்கு, நான் ஒரு கவிதை படிச்சேன், அவனுக்கு என்று வருகிற பொழுது மட்டும் கஞ்சனாகி விடுகிறான் ஆண். கரெக்டா? அவ்வளவு வாங்கிட்டு போவான் குடும்பத்துக்கு. அவனுக்கு எந்த டீ கடையில டீ விலை கம்மி, எந்த ஹோட்டல்ல சாப்பாடு விலை கம்மி, அப்படிதானே? அக்கா உடனே நான் பாராட்டுறேன்க்கா. ஒரு ஆம்பளை பத்தி சொல்றப்ப தலையாட்டின பாரு என் இதய தெய்வமே. இப்படி ஒரு பெண்மணியை வரலாறு பெரம்பலூர்ல அடுத்தடுத்த அதிர்ச்சி எனக்கு இருக்குன்னு சரவணன் என்னன்னு இது
ஆண்களை பாராட்டுறப்ப ஒரு அக்கா தலையை செய்யுது. ஐயா கல்யாணம் ஆயிடுச்சாக்கா அவனுக்கு? அண்ணன் வந்திருக்காரா? எங்க இருக்க? வரலையா? ஆனா இங்க பாருங்க, அந்த அக்காவை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ நீங்க கொடுத்து வச்சவன் மட்டும் நினைச்சுங்க. நான் இப்படிலாம் பார்த்து நான்லாம் சில மேடையில் ஆண்களை பத்தி பேசுறப்ப ஒரு அக்காலாம் அப்படின்னு உட்காந்து பிடிக்காது ஆம்பளை பத்தி பாராட்டலாம். ஆனா திட்டுனா நல்லா சிரிக்கும், தம்பி நல்லா சொல்லலாம்ல அப்படின்னு. அவன் கஞ்சனாயிரும். ஆனா ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இறுக்கத்தோடயே வாழ்ந்து இப்படி இருந்தாதான் குடும்பம் கட்டுக்கோப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை அவன் வாழ தவறிடுவான். கடைசி வரைக்கும் வில்லனாவே இருப்பான். அவனுக்கு தெரியாது, ஆம்பளைங்களுக்கு தெரியாது நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. அந்த இதய கதவுகள் திறக்கவே திறக்காது, மூடி வச்சிருவான். நான் அதனாலதான் சொன்னேன், நான் யோசிச்சேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறப்ப திறந்தே கிடக்கிறது கதவுன்னு நான் யோசிச்சேன். எத்தனை சிறிய அல்லது எத்தனை பெரிய வீட்டையும், எத்தனை சிறிய அல்லது எத்தனை பெரிய வீட்டையும் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என முடிவு செய்வது கதவுகள் தான். கதவுகளின் அளவுகள் மாறலாம், ஆனால் தன்மைகள் மாறாது. ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அந்த கதவுகள் இறுக்கமாகவும் இருக்கும், இணக்கமாகவும் இருக்கும். ஓகேவா? சில கதவு மூடும் பொழுது சத்தமிடும், சில கதவு திறக்கும் பொழுது மட்டும்தான் சத்தமிடும். சில கதவு உடைக்கப்பட்டிருக்கும், சில கதவுகளில் ஒட்டடை படிந்திருக்கும், சில கதவுகளில் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும், சில கதவுகளுக்கு தாழ்பாலே இருக்காது. சில ஒற்றை கதவுகளும் இங்கே உண்டு, சில இரட்டை கதவுகளும் இங்கே உண்டு. எல்லா கதவுகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை இல்லை. எல்லா கதவுகளுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை இல்லை. கருவறை கதவுகள் அவசியம் பார்த்து திறக்கப்படும். கருவறை கதவுகள் அவசியம் பார்த்து திறக்கப்படும். கழிவறை கதவுகள் அவசரத்தில் திறக்கப்படும். கதவுகளில் விலை மதிப்பானதும் உண்டு, விலை மலிவானதும் உண்டு. தகர கதவுகளும் இங்கே உண்டு, தங்க கதவுகளும் இங்கே உண்டு. கதவுகளுக்கு பின் சொல்லப்பட்ட ரகசியங்களும் உண்டு, கதவுகளுக்கு பின் சொல்லப்படாத ரகசியங்களும் உண்டு. சில கதவுகளின் கைப்பிடிகளில் கண்ணீர் துளிகள் படிந்திருக்கும். என்னமா ரசிக்கிறீங்க அம்மா தாயே? பெரம்பலூர் என்னையா உங்களை லவ் பண்ண வச்சிருக்கீங்க போல இருக்கு எல்லாரும். சில கதவுகளின் கைப்பிடிகளில் கண்ணீர் துளிகள் படிந்திருக்கும். அந்த கண்ணீர் துளிகளுக்கு ஏதோ ஓர் ஆண்மகனின் வெட்டி வீரம் நியாயமாய் படிந்திருக்கும். அழைப்பிற்கு திறக்கும் கதவுகளும் இங்கே உண்டு. அழைப்பிற்கு திறக்கும் கதவுகளும் இங்கே உண்டு. அழைப்பிற்கு திறக்காத கதவுகளும் இங்கே உண்டு. கடவுள் உருவம் பதிக்கப்பட்ட கதவுகளில், கடவுள் உருவம் பதிக்கப்பட்ட கதவுகளில் உள்ளே மிருகங்கள் வாழ்வதும் உண்டு. ஏதுமற்ற கதவுகளில், ஏதுமற்ற கதவுகளின் உள்ளே சிலர் கடவுள்களாகவே வாழ்வதும் உண்டு. நெடுநாள் பூட்டிய கதவுகள், நெடுநாள் பூட்டிய கதவுகள் சில சமயம் பயத்தையும் பல சமயம் பரிதாபத்தையும், அமைதியாக இருக்கிற பொழுது ஆர்வத்தையும் தூண்டும். வெளியே பூட்டப்பட்ட கதவுக்கும் உள்ளே பூட்டப்பட்ட கதவுக்கும் நிறைய வித்தியாசம் இங்கே உண்டு. என் அருமை பெரம்பலூர் மக்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதவு வெறும் கதவு மட்டும் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறேன், நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், அது போயிட்டே இருக்கு. வாழ்க்கை வயது ஏற ஏற அனுபவத்தை தருகிறது, முதுமையை தரவில்லை, முதிர்ச்சியை தருகிறது. எந்த மனிதன்
ஒரு வருடம் கழிந்த பிறகு ஒரு அடியையாவது மனதளவில் முன்னே எடுத்து வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் சரியான வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். எந்த மனிதன் வயது ஏறுகிற பொழுதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வயது மட்டும் ஏறிக்கொண்டிருக்கிறது, அவன் பின்னே சென்று கொண்டே இருக்கிறான் என்று அர்த்தம். ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருந்தான், இன்னொரு சாதி சமயம் சண்டை பேசுறீங்களேடா. ஒருத்தன் புதுக்கவிதை எழுதியிருந்தான், சாதி மயிரெல்லாம் சங்கமித்துக் கொண்டது சவரக்கடையில். அடிச்சு உடைச்சா மாதிரி 3 வரி செருப்புகள் அடிச்ச மாதிரி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.